ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். இன்றைக்கு நாம் வாழுகிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல காரியங்களை இழந்திருப்பீங்க. குடும்பங்களை இழந்திருப்பீங்க, உறவுகளை இழந்திருப்பீங்க, நிறைய வாழ்க்கையில் இழப்புகள் இருக்கும். சொத்தை இழந்திருப்பீங்க, ஆஸ்திகளை இழந்திருப்பீங்க, உங்கள் நண்பர்களுடைய ஐக்கியத்தை இழந்திருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் இழப்புகள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதை மீண்டும் திருப்பிக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது என்ற மனுஷர் இருந்தார். கர்த்தர் அவரை அபிஷேகித்து ராஜாவாக முன்குறித்து வைத்திருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மாமனார் சவுல் தாவீதை கொலை செய்யும்படி ஒவ்வொரு நாளும் வகை தேடி இரவும் பகலும் தாவீதை கொலை செய்யும்படி வகை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த சவுல் முதல் ராஜா இஸ்ரவேலில், ஜனங்களுக்காக நன்மை செய்ய வேண்டிய ராஜா, எப்பொழுதும் ஜனங்களை பற்றி யோசிக்காமல் தாவீதை எப்படியெல்லாம் கொலை செய்யலாம், எப்படி சாகடிக்கலாம் என்று இப்படியே வகை பார்த்து கொண்டிருந்தவர் தான் இந்த சவுல் ராஜா. ஆனால் தாவீது எத்தனையோ முறை கர்த்தருடைய கிருபையினால் விலகி பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்டார். ஆனால் ஜெயம் பெற்ற இந்த தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மனதில் சோறு உண்டாகி, ஐயோ நம்மளை இந்த தேசத்தில், இங்கே இஸ்ரவேல் தேசம் நம்ம இருப்போம் என்றால் தாவீது நம்மை கொலை செய்து விடுவார், அதனால் நம்ம வேறொரு தேசத்துக்கு போய் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். ஆனால் வேறு எவ்வளோ தேசங்கள் இருந்தது, அங்கே போயிருக்கலாம். ஆனால் இவன் போன தேசம் பார்த்தீங்க என்றால் 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்க என்றால், பெலிஸ்தர் தேசத்துக்கு ஓடி போகிறான். அதுவும் பெலிஸ்தர் தேசத்தில் காத் பட்டணத்தில் போய் அங்கே அவன் குடி பெயர்கிறான். தன்னோட 600 பேரையும் கூட்டி கொண்டு போகிறான். இவன் போகிறது மாத்திரமில்லை, 600 பேரையும் தன் குடும்பத்தையும் கூட்டி கொண்டு அந்த காத் பட்டணத்துக்கு போகிறான். உங்களுக்கு அநேக தெரியும், காத் பட்டணம் என்றால் ஞாபகம் வரும் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் கோலியாத் வந்து பயங்கரமாய் ஆர்ப்பரித்து நிற்கிறான், ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகள் விரோதமாய். ஆனால் அவன் காத் பட்டணத்தை சேர்ந்தவன். பெலிஸ்து தேசத்தில் காத் பட்டணத்தை சேர்ந்தவன் தான் இந்த கோலியாத். எந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்தினானோ அதே பட்டணத்தில் போய் இவன் போய் தங்குறான். தங்கி அந்த ராஜாவோட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு அவன் அந்நிய தேசத்தில், கர்த்தருக்கு பிரியமில்லாத தேசத்தில் போய் வாழ்கிறான். அடுத்தது பார்க்க 1 சாமுவேல் 28 அதிகாரம் 2 சாமுவேல் 28 அதிகாரம் 1-2 நீங்கள் படித்து பார்ப்பீங்க என்றால், இந்த பெலிஸ்தர் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி புறப்படும் பொழுது தாவீதையும் அழைக்கிறான். தாவீது இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன், கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போவதற்கு தாவீதை அழைக்கும் போது தாவீது என்ன சொல்லியிருக்கணும், வேறு ஏதாவது தேசத்துக்கு யுத்தத்துக்கு போனால் நான் வரேன், ஆனால் இது என் சொந்த தேசம், என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ண தேசம், நான் வரமாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டியவன் இவனும் சம்மதித்து புறப்பட்டு போகிறான். பாருங்க, இது கர்த்தருடைய பார்வையில் எவ்வளோ ஒரு பொல்லாப்பாக இருந்தது. பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து இவங்க யுத்தத்துக்கு போனாங்க. எதிரிகள் வந்து தாவீதோடு கூட இருந்த எல்லா புருஷரையும் ஸ்திரீகளையும் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டாங்க எதிரிகள். தாவீது வந்து திரும்பி பார்க்குறான், பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1 நீங்கள் படித்து பாருங்க. பட்டணம் தீக்கொளுத்தப்பட்டுள்ளது. எல்லாரையும் தாவீது மனைவிகள், பிள்ளைகள், கூட இருந்தவங்க எல்லாரையும் சிறைப்பிடிச்சு போயிட்டாங்க. தாவீதும் அவனோடு இருந்தவங்களும் அழுகிறாங்க. கடைசியில் கூட இருந்தவங்கள உன்னால தான் காரியம், நாங்கள் இந்த இழப்புக்கு காரணம் நீ தான் தாவீதை என்று தாவீதை எல்லாரும் சண்டைக்கு நிற்கிறாங்க, கல்லெறிய பார்க்குறாங்க. தாவீது தன்னால் பலன் உள்ள மட்டும் ஓடு கதறி அழுகுறான். ஐயோ, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே என்று மனம் கசந்து உடைந்து அழுகுறான். கடைசியில் அவன் தேவ சமூகத்தில் போய் 1 சாமுவேல் 30 அதிகாரம் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சாமுவேல் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிற, ஆண்டவரே
இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா? ஆண்டவரே, நான் இழந்ததை திருப்பி கொள்வேனா என்று கேட்டான் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானா, சரி செய்தான். ஆண்டவர் சொன்னார், நீ இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்வாய், சகலத்தையும் திருப்பி கொள்வாய். பாருங்க, தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 6:14, அந்நிய நுகத்திலே நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீராக, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? ஒரு தேவ பிள்ளை உலக மனிதரோடு கூட சேர்ந்து நாள் பார்க்கிறது, குறி சொல்வது கேட்பது, அவங்க சொல்கிற சடங்காச்சாரங்களை செய்வது, அவங்களோட ஐக்கியமாகி ஆலயத்தை தேடாமல், கர்த்தரை நோக்கி பார்க்காம, ஜபிக்க நேரம் இல்லாமல் உலக மனிதரோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜெப நேரம் குறையும், கர்த்தரோடு உள்ள உறவு குறையும், ஐக்கியம் இல்லாமல் போகும். பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் பல தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும், பல காரியங்கள் இழக்க வேண்டியது வரும். ஜெபிக்காமல் கர்த்தரை தேடாமல் இருக்கும்பொழுது உங்கள் குடும்பங்களில் பல இழப்புகள் வந்திருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல காரியங்களை இழந்திருப்பீங்க. உங்கள் ஜெப வாழ்க்கையை இழந்திருப்பீங்க, பரிசுத்தத்தை இழந்திருப்பீங்க, வேத தியானத்தை இழந்திருப்பீங்க, குடும்பங்களில் பிரச்சனைகள், பல உறவுகளை இழந்திருப்பீங்க, பல காரியங்களை, உங்கள் ஆசீர்வாதங்களை இன்றைக்கி இழந்திருப்பீங்க. இன்றைக்கி எழுந்ததுக்கு காரணம் உலக மனிதனோடு கூட தாவீது ஐக்கியம் வைத்ததனால தான் கர்த்தர் அவன் எல்லா இழப்புக்கு காரணமாயிருந்தது. ஆனால் தன் குறையை அவன் உணர்ந்து ஒப்புரவான உடனே இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை தேடாமல் நாட்களை வீண் பண்ணி விட்டீர்களா? நேரத்தை செலவழித்து உலக மனுஷனோடு கூட போய் ஐக்கியம் கொண்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைச்சலுக்கு நான் எல்லா இழப்புக்கு காரணம், இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் நான் இழந்ததுக்கு, பணத்தை இழந்ததுக்கு, கடன் சுமையில் இருப்பது காரணம், என் குடும்பங்களில் இருக்க நிம்மதி இல்லாத காரணம், எல்லா காரணமும் என்னால் தான் ஆண்டவரே. இன்றைக்கி இவ்வளோ இழப்புக்கும் காரணம் நான் தான் என்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒப்புக்கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்ற ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையாகவே எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். இழந்ததை திரும்ப தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால் பயப்படாதீங்க. இழந்த உறவுகளை இயேசு கிறிஸ்து மீண்டும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இழந்த பரிசுத்த வாழ்க்கையை மீண்டும் உங்களை பரிசுத்த ஜனமாய் நிறுத்துவார் இயேசு கிறிஸ்து. இழந்த ஜெப ஜீவியத்தையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதை இழந்தீங்க? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அநேகருக்கு தெரிஞ்சு போய்விட்டடா, ஐயோ இவங்க இயேசுக்கிட்ட போனாங்க, இப்படிப்பட்ட இழப்புகளே காரணம் என்னன்னு அநேகம் உங்களை புற சொல்லி பேசுனாங்களா? இன்றைக்கி ஒப்புரவாகுங்க. இயேசு கிறிஸ்து இழந்ததை மீண்டும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த நாவுகளெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்களோ அவர்களே மீண்டும் திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து பரவாயில்ல, இவங்க ஆண்டவர் தேடினாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்களே, எவ்வளோ ஆசீர்வாதம் என்று உங்களை புகழும்படி கர்த்தர் வைப்பார். கவலைப்படாதீங்க. இழந்ததை மீண்டும் இயேசு கிறிஸ்து தருவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை தேடாமல் உலக மனிதரோடு கூட, உலகத்தார் கூட, ரட்சிக்கப்படாத கூட இணைந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போய் அவங்க செய்த சாங்கியங்களையும் சடங்காச்சாரங்களையும் நேரத்தை உலக மனிதரோடு செலவிட்டபடியால் நான் ஜெபிக்காமல் பரிசுத்தமாய் வாழாமல் வாழ்ந்துட்டேன். இன்றைக்கி இவ்வளோ தடைகள், இவ்வளோ ஆண்டவரே இழப்புக்கு காரணம் என் வாழ்க்கையில் நான் உம்மை தேடாமல், உங்களுக்கு முதலிடம் கொடுக்காம, உலகத்தோடு கூட நான் வாழ்ந்ததுனால தான் ஆண்டவரே இந்த இழப்புகள். இன்றைக்கி நான் ஒப்புரவாகிறப்பா, ஒப்பு கொடுக்குறேன். நான் எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் ஆண்டவர் இந்த நாள் நம்ம பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தாங்களோ இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடுவோர் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் எழுந்து போன பரிசுத்தங்கள், ஜெப வாழ்க்கைகள், வேத தியானங்கள், குடும்பங்களில் யார் ஆண்ட எந்த உறவுகள் எழுந்தாங்களோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இழப்புகள் வந்ததோ, இயேசுவின் நாமத்தில் மீண்டும் பிள்ளைகள் மனம் திரும்பினால் ஆண்டு நீங்கள் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.